தேஜு, உங்களுக்கு டனல் விஷன்னா என்னன்னு தெரியுமா? என்னமோ அந்த குறிக்கோளை நோக்கி கவனமாக போகிறது அதுதானே? நோ, டனல் விஷன்னா நம்ம பார்வை சுற்றி எல்லாமே இருட்டாக இருக்கும், ஆனால் நடுவில் மட்டும் கண் பார்வை தெரியும். ஓ மை காட், தட்ஸ் சோ பேட். என்ன திடீர்னு லைட்லாம் ஆஃப் பண்ணிட்டாங்க? அது அங்கே வெளிச்சம் தெரியுதா? இந்த டனல் விஷன் வச்சு நம்ம ஸ்டுடியோக்குள்ளே போகலாம் வாங்க. லெட்ஸ் கோ. இது பேசுவோம் ஹெல்த் மேட்டர்ஸ் சீசன் 2. ஷாமினி, ஆரம்பத்தில் நீங்கள் வந்து மேக்கப் போட்டுட்டு இருக்கும்போது ஏதோ ஒரு பழைய பாட்டை முணுமுணுத்துக்கிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு. என்ன அது? பழைய பாட்டாக இருந்தாலும் அது ஒரு அர்த்தமுள்ள பாட்டு கார்த்திக். அதாவது கண்ணிலே என்ன உண்டு கண்கள் தான் அறியும், கண்ணிலே ஈரமுண்டு கண்கள் அறியும். இந்த பாட்டை எதுக்கு பாடினீங்க அப்படின்னு கேட்டால், ஷாமினி சரியாக தான் பேசுவேன், நான் பாடுனேன், நான் சரியாக தான் பாடுவேன்னு ஒரு விளக்கம் வேற கொடுப்பீங்க. சரி, கண்ணில் பிரச்சனைனா கண்ணுக்கு தான் தெரியும், இதில் என்ன சந்தேகம்? இல்லை பாருங்க, எந்த வார்னிங்கும் இல்லாமல் திடீர்னு கண் பார்வை இழப்பை ஏற்படுத்தக்கூடிய நோய் அப்படின்னு சொல்கிறாங்க. கிளவுகோமா, அதாவது கண் நீரழுத்த நோயை பற்றி தான் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் பேச போகிறோம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா பொதுவாக இந்த கேட்ராக்ட் கண்புரை நோய், இதை பற்றி தான் நம்ம அதிகமாக பேசி கேள்விப்பட்டிருக்கோம். நிறைய பேர் அறுவை சிகிச்சை போயிருக்காங்க அப்படின்னு கூட நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் கிளவுகோமா இதை பற்றி நம்ம அதிகமாக பேசுறது கிடையாது. சைலண்ட் தீஃப், சைலண்ட் பிளைண்டர் அப்படின்னு கூட இதை சொல்கிறாங்க. ஏன்னா இது வந்து எந்த ஒரு வலியையும் ஏற்படுத்தாது. உலகத்தில் 80 to 90 மில்லியன் பேர் இந்த குறைபாட்டோட தான் வாழ்ந்துகிட்டு இருக்காங்களாம். அதுவும் சிங்கப்பூரில் 10 விழுக்காட்டினருக்கு இந்த கிளவுகோமா பிரச்சனை இருக்கிறதா சொல்லப்படுது. இதில் ரொம்ப பயங்கரமான விஷயம் என்ன தெரியுமா? அந்த எண்ணிக்கையில் 50 விழுக்காட்டு பேருக்கு இப்படி ஒரு நோய் அவங்களுக்கு இருக்குன்னே தெரியாதான். ஏதோ தற்செயலாக பரிசோதனை செய்யும் போது இந்த நோய் இருக்குன்னு அவங்களுக்கு தெரிய வருது. நீங்கள் எத்தனை தடவை போவீங்க இந்த மாதிரி கண் பரிசோதனை? நான் எப்போதும் வந்து ஒரு மந்த்லி ஆனுவலி போக மாட்டாரு, தெளிவாக தெரியுது. ஆனால் இருந்தாலும் கிளவுகோமா இதை பற்றி தான் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் விரிவாக பேச போகிறோம். வழக்கம் போல் நம்ம அரங்கத்துக்கு 2 வசந்தம் கலைஞர்கள் வந்திருக்காங்க. அவங்கள சந்திப்போமா? அவங்க தான் வசந்தம் ஸ்டார் போட்டியாளர்கள் மழைமேகன் மற்றும் தேஜஸ்வனி. இங்கே கண்ணு சம்பந்தப்பட்ட ஒரு பாட்டை பாடிக்கிட்டே வாங்க. நான் பாடுறேன் பின்னாடி கார்த்திக். சரி, நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு இருவருக்குமே எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். மழைமேகன், நீங்க சொல்லுங்க, ஒரு ஆண்டுக்கு எத்தனை முறை வந்து நீங்க கண் பரிசோதனைக்கு போவீங்க? நான் கடைசியாக கண் பரிசோதனைக்கு போனது வந்து சின்ன வயசுல இருக்கும்போது தான் போனேன். இது தொடக்கப்பள்ளி 1, 2ல பண்ணுவாங்க. ஏன்னா எனக்கு கண்ணில் வந்து அவ்வளோ பிரச்சனை இல்லாதனால நான் போகணுன்னு அவசியம். பிரச்சனை இல்லைன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? அது கண்ணில் எதுவும் வலி வரல, நல்லா தெளிவாக இருக்கும் அப்படின்னு. பார்த்தீங்களா, இந்த சைலண்ட் கில்லர், சைலண்ட் தீஃப் இப்போ தான் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஏற்படும் வலி இல்லைன்னு நீங்கள் அலட்சியமாக இருக்கக்கூடாது. ஆனால் உங்களை மாதிரி தான் பெரும்பாலும் நாங்கள் அப்படி தான் கண் பரிசோதனைலாம் போகிறதில்ல, அது தப்பு அப்படின்னு சொல்லி காட்ட தான் நாங்கள் இந்த நிகழ்ச்சியில் பேச இருக்கோம். தேஜஸ்வினி, நீங்கம்மா, நீங்களாவது பரிசோதனைக்கெல்லாம் போயிருக்கீங்களா? 2 வருஷத்துக்கு ஒரு தடவை பண்ணேன். 2 வருஷத்துக்கு ஒரு தடவை? எஸ். அது இவ்வளவு ஏன் ரொம்ப 2 வருஷத்துக்கு ஒரு தடவை போவேன் அப்படின்னு ரொம்ப கஷ்டமா சொல்றீங்க? ஏன்? அது வந்து என்ன பண்ணுவாங்கன்னா கண்ணில் லைட் போட்டு பார்ப்பாங்க பாருங்க, ரொம்ப வலிக்கும்பா. வலிக்குமா? ரொம்ப வெரி சென்சிட்டிவ் யூனோ. சரி, இன்னைக்கு வந்து நம்ம கிளவுகோமா அப்படிங்கிற ஒரு நோயை பற்றி தான் நம்ம பேச இருக்கோம். இதை பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களா? இந்த பிரச்சனை இருக்கக்கூடியவங்க உங்களுக்கு தெரியுமா? ஆளுங்க இந்த பிரச்சனை இருக்கிற யாருமே எனக்கு தெரியாது. பட் என்னோட ஃப்ரெண்ட் ஆப்டோமெட்ரியில் இருக்காங்க, அவங்க சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கீங்க. மழைமேகன், அதே மாதிரி என் ஃப்ரெண்டும் டாக்டர் படிச்சுட்டு இருக்காங்க. ஸோ அவங்க கொஞ்சம் சில விஷயம் சொல்லுவாங்க. குளோக்கோமா வந்து அதிகபட்சம் வந்து யாருக்கு வரும், 50 years to 8 years அவங்களுக்கு தான் அதிகமாக வரும். அப்புறம் இந்த கான்சிக்வன்சஸ் எல்லாம் நிறைய சொல்லுவாங்க. அது எங்கப்பா, நான் நண்பர்களை சந்திக்க போதெல்லாம் என்ன படத்துக்கு போகலாம், எங்கே போகலான்னு பேசுவோம். இவங்க வந்து பார்த்தீங்களா கிளவுகோமா பற்றி பேசியிருக்காங்க. நல்ல நண்பர்கள். ஏன்னா அவங்களுக்கு வந்து டாக்டர் நண்பர்கள் இருக்காங்க, ஆப்டோமெட்ரிக் நண்பர்கள் இருக்காங்க. உங்களுக்கு இருக்காங்களா? எனக்கு இருக்காங்க. ஆனால் இந்த மாதிரி படித்ததை பற்றி பேசுறதுலாம் கிடையாது. அது உண்மைதான். சரி, இருந்தாலும் கிளவுகோமா பற்றி இன்னும் விரிவான விளக்கங்கள் கொடுக்கறதுக்கும் அது என்ன அப்படின்றத நமக்கு புரிய வைக்கிறதுக்காக கண் அறுவை சிகிச்சை நிபுணர் காத்துட்டு இருக்காரு. அவரை சந்திப்போம். வாங்க டாக்டர் சுதர்ஷன். வாங்க டாக்டர், வாங்க வாங்க, மீண்டும் சந்திக்கிறோம்.
மீண்டும் சந்திப்போம். போன சீசனில் நம்ம சந்தித்தோம். இப்போ இந்த சீசனில் வந்து நம்ம வந்து கிளவுகோமா இதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பேசிகிட்டு இருக்கோம். முதல்ல கிளவுகோமானா என்ன, அது கண்களை எப்படி பாதிக்குது? குளோக்கோமா என்பது கண்ணின் பின்பகுதியில் உள்ள ஆப்டிக் நர்வ், அதாவது கண் நரம்பை பாதிக்கும். இந்த கண் நரம்பு கண்ணிலிருந்து தகவல்களை மூளைக்கு அனுப்பும். இந்த குளோக்கோமா ஏற்படும் போது இந்த கண் நரம்பு பாதிப்படைகிறது. இதில் 2 விதமாக குளோக்கோமா இருக்குது. ஒன்று பிரைமரி குளோக்கோமா, அடுத்தது செகண்டரி குளோக்கோமா. செகண்டரி குளோக்கோமான்னு சொல்லும்போது இது வேற ஒரு கண் நோய் இல்லாட்டி உடல் ரீதியாக வேற ஒரு நோய் இருக்கும். அது வந்து குளோக்கோமை உண்டாக்குகிறது. இது பிரைமரியில் இந்த மாதிரி தொடர்பு இருக்காது. இந்த பிரைமரியிலே எடுத்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆங்கிள் குளோக்கோமான்னு சொல்லுவாங்க, இல்லாட்டி க்ளோஸ்ட் ஆங்கிள் குளோக்கோமான்னு சொல்லுவாங்க. இது எதை வச்சுன்னா இந்த கண் கார்னியா முன்பகுதிக்கும் ஐரிஸ் இந்த கருவிழிக்கும் உள்ள இடைவெளியை பொறுத்து நாங்கள் வந்து ஓப்பன் ஆங்கிளாக க்ளோஸ் ஆங்கிளான்னு சொல்லுவோம். ஸோ அந்த இடைவெளி நீங்கள் சொல்லும்போது இடைவெளி க்ளோஸ் ஆங்கிள் ஓப்பன் ஆங்கிள்னு சொன்னீங்க இல்லையா, அது அந்த இடைவெளி கூடுதலாக இருக்கும்போது அது வந்து ஓப்பன் ஆங்கிள்னு சொல்லுவோமா? ஆமாம் ஆமாம். இப்போ வந்து நீங்கள் சொன்னீங்க அந்த கார்னியாக்கும் ஐரிஸ்க்கும் டிஸ்டன்ஸ் இருக்குன்னு சொன்னீங்க. இது வந்து எல்லாருக்கும் வேறுபடுமா இல்லை ஒன்றா இருக்குமா? அண்ட் இதுக்கு வந்து ஏதாச்சும் எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் இருக்கா? நல்ல கேள்வி. இந்த இடைவெளி வந்து ஒவ்வொருத்தருக்கும் அவங்களுக்கு வித்தியாசமாக இருக்கும். அதனால தான் நாங்கள் வந்து பரிசோதனை செய்யணும். ஒவ்வொருத்தரையும் பரிசோதனை செய்யும்போது எங்களுக்கு தெரியும் இந்த இடைவெளி வந்து கம்மியாக இருக்கா கூடுதலாக இருக்கான்னு. நீங்கள் கேட்ட அடுத்த கேள்வி, சில பேருக்கு கூடுதலாக இருக்குமான்னு கேட்டிங்க இல்லையா. இப்போ வந்து கண்ணில் அடிப்பட்டுதுன்னா, அதாவது டென்னிஸ் பால் இல்லாட்டி ஷட்டில் காக் அந்த மாதிரி ஒரு அடிப்பட்டுதுன்னா பலத்த அடினால இந்த டிஸ்டன்ஸ் வந்து கூடுதலாக வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரி டாக்டர், இப்போ வந்து கிளைகோமா வருதுன்னா எந்த ஒரு பெரிய வலி இருக்காது அப்படின்னு நம்ம ஓரளவுக்கு பேசுகிறோம். ஆனால் இதை தவிர்த்து ஏதாவது அறிகுறிகள் தென்படுமா? ஓப்பன் ஆங்கிள் குளோக்கோமான்னு சொல்லும்போது நீங்கள் சொன்ன மாதிரி அது சைலண்ட் தீஃப் ஆஃப் விஷன். ஆரம்பத்தில் ஒன்றும் அறிகுறி இல்லாமல் இருக்கும் ஓப்பன் ஆங்கிள் குளோக்கோமாவில். போக போக அது வந்து என்ன ஆகும்னா வந்து கால ஓட்டத்தில் புறப்பார்வை இழக்கும். அந்த பேஷண்ட்ஸ் வந்து புறப்பார்வை இழப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த புறப்பார்வை வந்து குறுகிட்டே வந்துட்டுருக்கோம். அப்புறம் சென்ட்ரல் ஐலண்ட் ஆஃப் விஷன், அதாவது அந்த நேர்பார்வை மட்டும்தான் தெரியும். இது இன்னும் அந்த குளோக்கோமா டிசீஸை ஒரு குணப்படுத்தலைன்னா இல்லாட்டி அதுக்கான சிகிச்சை எடுக்கலைன்னா இந்த பார்வையும் இழக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ புறப்பார்வை அப்படின்னு சொல்லும் பொழுது என்னத்தை பற்றி பேசுகிறாங்க அப்படின்னு ஒரு சின்ன குழப்பம் வரக்கூடும். இப்போ வந்து நீங்கள் அந்த ஒளித்திரையை பார்த்தீங்கன்னா அந்த சைட்டில் இருக்கக்கூடிய அந்த விஷன் கொஞ்சம் கொஞ்சமாக அது சுருங்கிட்டே போகுது இல்லையா, அது ஒரு மாதிரியான ஒரு பிளர்னஸ் வருது. கரெக்டாக டாக்டர்? ஆமாம், நீங்கள் சரியாக சொல்கிறீங்க. அதாவது புறப்பார்வைனும் பெரிஃபரல் விஷன் அது கொஞ்சம் கொஞ்சமாக மங்கலாயிட்டே வந்துட்டு இருக்கு. அட்வான்ஸ் ஸ்டேஜில் வந்து அந்த ஈவன் அந்த நேர்பார்வை கூட பாதிப்படைகிறது. ஸோ மங்களாகுமா இல்லை ஒரு மாதிரியான வெள்ளை தெரியாக்குமா? அந்த இடம் நம்மளுக்கு தெரியாமல் இருக்கும். அதாவது அந்த இடம் நம்மளுக்கு வந்து அந்த புறப்பார்வையில் அந்த ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி அந்த ஏரியாவே தெரியாமல் இருக்கும். டாக்டர், இந்த நோய் வந்து குறிப்பாக யாரெல்லாம் பாதிக்கும்? ஓகே, இந்த நோய் வந்து யார் வேணாலும் பாதிக்கலாம். ஆனால் பெரும்பாலான நேரத்தில் வந்து வயதானவர்களையும் பாதிக்கும். 40 வயசுக்கு மேற்பட்டவர்களே பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்மளோட ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படி 40 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு 3% இந்த கிளாக்கோமா நோய் இருக்குது. இது 70 வயசு மேலே தாண்டினவர்களுக்கு 10 விழுக்காட்டினருக்கு இந்த நோய் இருக்குது. அதனால் முதிர்ந்த வயது ஏற்படும் போது நம்மளுக்கு வந்து இந்த கிளாக்கோமா நோய் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் சில நேரங்களில் பிறக்கும் போதே இந்த பிரச்சனையோட பிள்ளைகள் பிறக்கிறாங்க. அது எப்படி டாக்டர் சாத்தியம்? ஏன்னா வந்து அவங்க இன்னும் கண்ணே திறக்கலை, அதுக்குள்ளார எப்படி அந்த கண்ணீர் அந்த அழுத்தம் அவங்களுக்கு வருது? இது நல்ல வேலையாக அது வந்து அடிக்கடி வருதில்ல. ஒரு 10,000 குழந்தைங்கள ஒரு குழந்தைங்களுக்கு இந்த கன்ஜெனிட்டல் கிளாக்கோமா பிறக்கும் போதே கிளாக்கோமா ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இது ஏற்படுவது எதனால்னா வந்து ஒன்று மரபியல் காரணமாக, ஜெனட்டிக்ஸ் காரணமாக, இதை தாண்டி பற்பல நேரத்தில் நம்மளுக்கு எதனாலன்னு தெரியாது. அதாவது அன்னோன் காஸ் ஆர் ஸ்பொராடிக்னு சொல்லுவாங்க. அதனால ஒரு காரணமும் இல்லாமல் இந்த கண் நோய் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்போ நீங்கள் சொல்ல போனால் அந்த பிரைமரி கிளாக்கோமாவுக்கு வந்து காரணங்கள் பார்த்தீங்கன்னா என்னத்தினால அப்படிங்கிறது நம்ம உறுதியாக சொல்ல முடியாது. உறுதியாக வந்து சொல்ல முடியாது. ஆனால் சில மரபியல் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு இருந்ததுன்னா நம்மளுக்கும் வரத்துக்கு வாய்ப்பு ஒரு 10 மடங்கு கூட ஏற்படும். 10 மடங்கு கூட இருக்குது. 10 folds.
10 folds பெரிய எண்ணிக்கையா இருக்கு. அப்ப நமக்கும் வந்துருமா, என்ன செய்யணும், நான் யாரை பார்க்க போகணும் அப்படின்ற பல கேள்விகள் நீங்க வந்து உங்க மனதுல ஓடிட்டு இருக்கிறது எங்களுக்கும் கேக்குது, எங்களுக்கும் இருக்கு. இதை பத்தி தான் நம்ம தொடர்ந்து பேச போறோம். இப்போ ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு மீண்டும் சந்திப்போம். இது பேசுவோம் ஹெல்த் மேட்டர்ஸ் சீசன் 2. இது பேசுவோம் ஹெல்த் மேட்டர்ஸ் சீசன் 2. கிளவுகோமா, அதாவது கண் நீர் அழுத்த நோய், இதை பற்றி தான் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். அடுத்து வந்து ஒரு சின்ன காணொளி. இந்த காணொளியில் 81 வயது நிரம்பிய திருமதி ராமசாமி அவர்களை நாம் சந்திக்க போகிறோம். இவங்க ஒரு முன்னாள் ஆசிரியர். இவங்க வந்து கண்ணிலேருந்து அடிக்கடி வந்து நீர் வலிஞ்சிக்கிட்டே இருக்கும். எல்லாரும் சுற்றி இருக்கிறாங்க, ஏன் அழுகிற அப்படின்னு கேட்பாங்க. நான் அழுகலை, அதுவாக வருது அப்படின்னு சொல்லுவாங்களாம். இவங்க வந்து கிளவுகோமா பிரச்சனையால் பாதிக்கப்பட்ட ஒரு நபர். அவங்களோட அனுபவத்தை எங்களோட பகிர்ந்துக்கிட்டாங்க. இப்போ அதை பார்ப்போம். நான் திருமதி ராமசாமி. நான் ஒரு ஓய்வு பெற்ற ஆசிரியை. எனக்கு 33 வருடங்களாக குளோக்கோமா இருக்கிறது. 90களில், அதாவது 1990ல் எனக்கு அடிக்கடி கண்களில் இருந்து நீர் வடியும். அப்புறம் கொஞ்ச நாள் சென்று கண்ணில் ஃப்ளாஷஸ் தெரிஞ்சுது. இருக்க அது கூடிக்கிட்டே போச்சு. ஆனால் வலி ஒன்றும் இல்லை, பார்வை ஒன்றும் பாதிக்கலை. அப்புறம் சரி மருத்துவர் பார்ப்போன்ட்டு நான் வேறு ஒரு செக்கப்புக்காக போயிருக்கும்போது நான் சொன்னேன் அந்த டாக்டர்கிட்ட, என்னோடய இடது கண்ணில் சரி ஒன்றும் இல்லை, நல்லா இருந்தது. வலது கண்ணில் வந்து ப்ரெஷர் கொஞ்சம் தான் கூட இருந்தது. இப்போ அவர் சொன்னார், நீங்கள் ஒரு மருந்து கொடுக்குறேன், கண்ணில் சொட்டு மருந்து கொடுக்குறேன், அதை கண்ணில் போட்டுட்டு 2 வாரம் சென்று வாங்கினார். சரின்னு வாங்கிட்டு வந்துட்டேன். ஆனால் அதுக்குள்ளேயும் ஸ்டேட்ஸில் இருந்து 2 டாக்டர்ஸ் வந்திருந்தாங்க, குளுக்கோமா ஸ்பெஷலிஸ்ட். அப்போ அவங்கக்கிட்ட கேட்கலான்ட்டு ஃபோன் போட்டு கேட்டார், வரீங்களா நாளைக்குன்னு. அப்போ சரின்னு போனோம். டெஸ்ட் பண்ண பிறகு சொன்னாங்க, அது வந்து ஓப்பன் ஆங்கிள் குளுக்கோமா அப்படின்னு. அவர் சொன்னார், டாக்டர் என்ன சொன்னார், நான் ஒரு சர்ஜரி செய்ய போகிறேன், ஐம் கோயிங் டு இன்சர்ட் எ டியூப் இன்சைட் அப்படின்னு சொன்னார். சரி, டாக்டர் தான் நல்லது தானே செய்வாங்க, எதுவுமே கேட்கல, சரின்னு சொல்லிவிட்டு போய் வலது கண்ணில் இப்போ இருக்க அந்த டியூப் இருக்கு, அமெட்ஸ் டியூப் சொல்லுவாங்க, அது வச்சாங்க. அப்புறம் எந்த பலனும் இல்லை அது வச்சதுனால. ப்ரெஷர் இருந்துட்டு தான் இருக்குது, ஆனால் அதிகமாக இல்லை. கொஞ்ச நாள் சென்று அப்புறம் சொன்னாங்க, லேசர் ட்ரை பண்ணி பார்ப்போம், லேசர் செஞ்சால் நல்லதுன்னு லேசர் ட்ரீட்மெண்ட் பண்ணேன் ஃபார் போத் த ஐஸ். அப்புறம் அது ஒன்றும் அது நல்லா இல்லை. ஒரு நாள் நான் டாக்டர் பார்க்க போகும்போது டாக்டர் இந்த விஷன் டெஸ்ட்டுக்கெல்லாம் போயிட்டு அந்த இது பார்ப்பாங்க, இந்த ஹம்ப்ரே டெஸ்ட்டுன்னு ஒன்று செய்வாங்க. அது பார்க்கும்பொழுது சம்திங் ராங்னு சொல்லிவிட்டு என்னை ஒன்றும் சொல்ல, என்கிட்ட உட்கார சொல்லிவிட்டு, நீங்கள் இப்போ வீட்டுக்கு போக முடியாது, நீங்கள் இருங்கன்னு சொல்லிவிட்டு போய் ஃபோனில் ஏதோ பேசிகிட்டு இருந்துட்டு அப்புறம் வந்து சொன்னார், நீங்கள் வந்து அட்மிட் பண்ணணும் வெள்ளிக்கிழமை, ஏன்னாக்கா உங்களுக்கு வந்து கோனியா விழியோட வெண்படலம் இருக்கு இல்லையா, அது ரொம்ப பாதிச்சிருக்கு, அது அதுக்கு நீங்கள் ட்ரீட்மெண்ட் செஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னார். சரி போய் அதுவும் செய்துக்கிட்டேன். 60 வயசில் ரிட்டையர் பண்ணணும் நான். எங்கள் டைமில் 57 வயசில் ரிட்டையர் பண்ணிட்டேன். இப்போ ரிட்டையர் பண்ணி ரொம்ப நல்லா வருது. எனக்கு 81 வயது ஆகுது. எனக்கு பார்வையில் எந்த பாதிப்பும் இல்லை. இப்போ எல்லாம் பார்க்க முடியும், படிக்கிறேன், டிவி பார்க்குறேன், சமைக்கிறேன், வீட்டில் எல்லாம் செய்வேன். 33 வருஷமாக இருக்குது, எந்த பாதிப்பும் இல்லை பார்வையில். டாக்டர் எப்போ பார்த்தாலும் சொல்லுவாங்க, என்ஜாய் யுவர் செல்ஃப், டோன்ட் வரி, அப்படி தான் சொல்லுவார். ரொம்ப கவலைப்பட்டுக்கிட்டே உட்காந்துட்டு இருந்தோம்னாக்கா வேர்ஸ்ட் ஆகலாம். நான் கவலைப்படுறதில்லை. அவங்க சொன்ன ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு கார்த்தி. கவலைப்பட்டுக்கிட்டு உட்காந்துட்டு இருந்தா ஒன்றும் ஆக போகிறதில்ல, அதுக்கான வேண்டிய விஷயங்களை நம்ம செய்யணும் அப்படின்ட்டு. டாக்டர், இப்போ நீங்கள் பார்த்தீங்க, அவங்க கதையை கேட்டிருந்தீங்க. இப்போ நிறைய பேருக்கு வந்து பிரச்சனைகள் இருந்து அறுவை சிகிச்சைகள் இல்லை தகுந்த சிகிச்சைகளை செஞ்சுக்கிட்டா சரியாயிரும் அப்படி தான் பொதுவாக நம்ம எல்லாரும் நம்புவோம். ஆனால் இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா தொடர்ந்து பிரச்சனைகள் இருந்துக்கிட்டே தான் இருந்துச்சு. இதை பற்றி உங்கள் கருத்து? இவங்களோட பகிர்ந்து கொண்டதில் ரொம்ப சந்தோஷம்.
ஆனால் வந்து இவங்களை நான் வந்து ஒரு டாக்டராக பார்க்கல, அதனால எனக்கு சொல்ல முடியாது என்ன இவங்களோட கண்டிஷன்னு. ஆனால் கேட்ட விஷயம் படி இவங்களுக்கு வந்து முதல்ல வந்து குளோக்கோமாக்கு சர்ஜரி பண்ணாங்க, அதுக்கப்புறம் லேசர் பண்ணாங்க, அதுக்கப்புறம் வந்து கார்னியா டிரான்ஸ்பிளான்ட்டும் பண்ணதா சொன்னாங்க. இப்போ குளோக்கோமானால அது வந்து லைஃப் லாங்கான ஒரு நோய். இப்போ டயபிட்டிஸ், பிளட் ப்ரெஷர் மாதிரி அது லைஃப் லாங்காக இருக்கும். அந்த நோயை குணப்படுத்துறதுக்கு நம்ம வந்து தவிர்க்க முடியாது, ஆனால் வந்து அதோட விளைவு, அதாவது அந்த ப்ரெஷர் கூடுதலாக ஏற்பட்டு நம்ம கண் நரம்பை பாதிக்கிற அந்த விளைவை நம்ம தடுக்க முடியும். அந்த தடுக்கிற விஷயந்தான் வந்து அந்த சர்ஜரி பண்ணாங்க, டியூப் சர்ஜரி. எதுக்கு பண்ணாங்கன்னா வந்து இப்போ அந்த அந்த ஐ ப்ரெஷர் இருக்கு இல்லையா, இப்போ எப்படி வந்து பிளட் ப்ரெஷர் இருக்கோ அதே மாதிரி ஐ ப்ரெஷர்லேயும் இருக்குது. அந்த ஐ ப்ரெஷரை கம்மி பண்ணுறதுக்கான ஒரு நடவடிக்கை தான் அந்த டியூப் சர்ஜரி. அதுக்கு தவிர லேசர் ப்ரொசீஜரும் பண்ணியிருக்காங்க. அது பண்ண பிறகு இந்த குளோக்கோமாவோட பாதிப்பு அது மேபி அவ்வளோ தாக்குதல் வந்து குறைஞ்சிருக்கும் அவங்களுக்கு. அதனால தான் அவங்க சொன்னாங்க வந்து இன்னும் பார்வை நல்லா பார்க்க முடியறதுன்னு. இது இந்த மாதிரி லேசர் ட்ரீட்மெண்ட் இல்லாட்டி சர்ஜரி பண்ணலன்னா அவங்க ப்ரெஷர் ரொம்ப கூடுதலாக இருக்கும். இப்படி கூடுதலாக இருந்ததுன்னா அவங்களுக்கு இந்த நேர்பார்வையும் இழந்திருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. டாக்டர், இப்போ நீங்கள் அந்த சிகிச்சைகளை பற்றி சொன்னீங்க. இப்போ வந்து டியூப் அப்படின்னு சொன்னாங்க, டியூப் அங்கே இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அது என்ன நடக்கும் அந்த சர்ஜரியில்? டியூப்பை வச்சு என்ன செய்கிறாங்க? இப்போ என்னென்னா பேசிக்காக வந்து கண் நீர் அழுத்தம் நோய் எதனால் வருதுன்னா, இப்போ கண்ணில் இருக்கிற அந்த ஏக்வஸ் ஹியூமர், அந்த நீர் இருக்கு இல்லையா அந்த முன்பகுதியில், அது அது வந்து அதிகமாக சுரக்கிறது. அது அதிகமாக சுரக்கிறதுனால வந்து கண் நீர் அழுத்தம் நோய் ஏற்படுறது. அடுத்ததாவது அந்த கண்லேருந்து அந்த நீர் வந்து வெளியீட்டு பாதை, அந்த வெளியீட்டு பாதையில் வந்து ஏதானும் நெருக்கடி இல்லாட்டி அது ஒரு பிளாக் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கண்ணீர் அழுத்த நோய் ஏற்படும். இப்போ டியூப் எதுக்கு போடுறாங்கன்னா இன்னொரு ஒரு ஷண்ட் மாதிரி பண்ணுறதுக்கு, தடுக்கிற மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா அதுக்கான ஒரு சிகிச்சை முறை தான் வந்து இந்த டியூப் சர்ஜரி. அடுத்தது வந்து லேசர் ட்ரீட்மெண்ட்னு சொல்லியிருந்தாங்க. அது என்ன செய்கிறாங்க? இதே மாதிரி அந்த பாதையை வந்து அந்த பாதையை கிளியர் பண்ணுறதுக்கான ஒரு வழிமுறை தான் அது. டாக்டர், இந்த குளோக்கோமாவை வந்து முன்கூட்டியே கண்டறிய தொழில்நுட்பத்திலையும் மற்றும் ஆராய்ச்சிலையும் என்னென்ன முன்னேற்றங்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க? ரொம்ப நல்ல கேள்வி. இப்போ புதிதாக வந்து இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னு சொல்கிறாங்க, மிஷின் லேர்னிங்னு சொல்கிறாங்க. அந்த ரீதியில் வந்து அவங்க வந்து குளோக்கோமா யாருக்கெல்லாம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அந்த நடவடிக்கை எடுத்துகிட்டு இருக்காங்க. ஆனால் இது வந்து இன்னும் பயன்பாட்டில் இல்லை இப்போதைக்கு. குளோக்கோமா இதை பற்றி தான் நம்ம தொடர்ந்து பேச போகிறோம். மீண்டும் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு மீண்டும் சந்திப்போம். இது பேசுவோம் ஹெல்த் மேட்டர்ஸ் சீசன் 2. இது பேசுவோம் ஹெல்த் மேட்டர்ஸ் சீசன் 2. குளோக்கோமா, அதாவது கண் நீர் அழுத்த நோயை பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கோம். தொடர்ந்து டாக்டர் கிட்ட தான் கேள்விகளை கேட்க போகிறோம். டாக்டர், அடுத்த கேள்வி, இப்போ இந்த குளோக்கோமா அப்படின்றத வந்து கண் பரிசோதனைகளுக்கு போகும்போது நம்ம வந்து அதை கண்டுபிடிச்சிடலாமா, இல்லை அதுக்குன்னு தனிப்பட்ட கண் பரிசோதனைகள் ஏதாவது இருக்கா? ஒரு சில சமயம் நம்ம பாலிகிளினிக் போகும்போது அவங்க வந்து ஐ ப்ரெஷர் செக் பண்ணுவாங்க. அப்படி செக் பண்ணும்போது கூடுதலாக இருக்கும்போது அவங்க வந்து கண் மருத்துவமனைக்கு உங்களை அனுப்புவாங்க, அந்த பேஷண்ட் அனுப்புவாங்க. இது தவிர வந்து நம்ம ஆப்டிஷியன், அதாவது நம்ம கண்ணாடி வாங்கும்போது நம்ம வந்து ஆப்டிஷியனுக்கு அந்த கடைக்கு போகும்போது அவங்க வந்து உதவி பண்ணுவாங்க. சில சமயம் அவங்களும் வந்து அந்த ப்ரெஷர் செக் பண்ணி சொல்லுவாங்க. ஆனால் இதெல்லாம் மேலோட்டமான ஒரு செக். இதை தவிர வந்து குளோக்கோமா கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம இன்னும் சில டெஸ்ட் எல்லாம் பண்ண வேண்டியிருக்கு. அந்த டெஸ்ட் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம மழையும் தேஜஸ்வனியும் நேஷனல் ஐ சென்டருக்கு போயிருந்தாங்க. அவங்க அந்த பரிசோதனையை எடுத்துக்கிட்டாங்க. எப்படி இருந்தது அந்த அனுபவம்? இந்த காணொலியை பார்த்து தெரிஞ்சுக்குவோம். ஹலோ, ஹை மழை. தேஜு, இன்றைக்கி நம்ம வந்து குளோக்கோமா டெஸ்ட்டை பற்றி பார்க்க போகிறோம். குளோக்கோமாவில் வந்து 2 விதமான டெஸ்ட் பண்ண போகிறோம். ஒன்று வந்து விஷுவல் ஃபீல்டு. அந்த விஷுவல் ஃபீல்டு வந்து பார்வையில், அதாவது பார்வை பரப்பில் எவ்வளோ இருக்குன்னு சொல்லி செக் பண்ண போகிறோம். அடுத்தது வந்து ஓசிடி ஸ்கேன். இந்த ஓசிடி ஸ்கேனில் வந்து பார்வை நரம்பு அப்புறம் ரெட்டினா என்னுடைய திக்னஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு செக் பண்ண போகிறோம். வாங்க போவோம். இது வந்து நான் இன்வெசிவ் டெக்னிக், நோ ரேடியேஷன். ஸோ இட்ஸ் வெரி சிம்பிள் டெஸ்ட். வலி ஒன்றும் இருக்காது, ஒன்றும் பயப்பட வேணாம். சரியா? டெஸ்ட்டை பண்ணுவோம். இப்போ உட்காருங்க. ஓகே தேஜு, உங்களோட டெஸ்ட் முடிஞ்சது. வாங்க ரிசல்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நம்ம இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து உங்களுக்கு வலது கண்ணு இடது கண்ணு 2 ரிப்போர்ட்டும் இருக்குங்க. இங்கே பார்த்து நிறைய நம்பர்ஸ் எல்லாம் தெரியுது. இந்த நம்பர்ஸ் வந்து என்னோடய ஆப்டிக் நர்வோட திக்னஸ் எவ்வளோ இருக்குது, சைஸ் எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு நான் வந்து இங்கே காட்டுது. ஸோ மறுபடியும் அந்த டாக்டர் இதெல்லாம் பார்த்துட்டு
உங்களுடைய கண்ணோட எப்படி இருக்குன்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ண போகிறாங்க. நம்ம அடுத்த டெஸ்ட் பண்ண போவோமா? வாங்க போவோம். இப்போ நம்ம வந்து விஷுவல் ஃபீல்டு டெஸ்ட் பண்ண போவோம். இந்த விஷுவல் ஃபீல்டு வந்து பார்வை பரப்பளவு, பார்வை எல்லாம் எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு செக் பண்ணுறது, சென்ட்ரல் அண்ட் சைட் விஷன். ஸோ இந்த டெஸ்ட் வந்து ஒரு வீடியோ கேம் மாதிரி. நம்ம வந்து ஒரு கண்ணுக்கு தான் ஃபஸ்ட்டு டெஸ்ட் பண்ண போகிறோம். இந்த டெஸ்ட் பண்ணுறப்ப என்னன்னாக்கா, இந்த பவுலில் பார்த்தீங்கன்னா நடுவில் ஒரு ஆரஞ்சு லைட் ஒன்று தெரியுதா? நீங்கள் வந்து இந்த த்ரூ த டெஸ்ட் நீங்கள் வந்து இந்த ஆரஞ்சு லைட்டே பார்த்துட்ருப்பீங்க. சைமல்டேனியஸில் ஒரு சின்ன ஒரு ஒயிட் ஃப்ளாஷ் லைட் வரும். ரேண்டம்னா அது வந்து எங்கே வேணாலும் வரும், சென்டர் டு சைட். உங்களுக்கு வந்து அந்த எப்போல்லாம் அந்த வெள்ளை லைட் தெரியுதோ அப்போ நீங்கள் வந்து இந்த பஸ்ஸரை வந்து ப்ரெஸ் பண்ணணும். ஓகேவா? நம்ம டெஸ்ட் ஆரம்பிக்கலாமா? இப்போ நான் வந்து உங்களுடைய இடது கண்ணை கவர் பண்ண போகிறேன். முடிஞ்சது. ரெஸ்ட், ரிலாக்ஸ். எப்படி இருந்தது உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ்? ரொம்ப டயர்டாக இருந்துச்சு. ரொம்ப டயர்டாக இருக்குல்ல? ஆமாம். ஸோ அதனால தான் வந்து கொஞ்சம் வயசானவங்களுக்கு இந்த டெஸ்ட் வந்து அவ்வளோ சுலபமாக பண்ணுறது கிடையாது. ஒரு சில கொஞ்சம் கஷ்டம்தான் அது. ஓகே மழை, உங்களுடைய டெஸ்ட் ரிசல்ட் வந்துடுச்சு, பார்ப்போமா? ஸோ அது வந்து இது வந்து நம்ம டெஸ்ட்டில் வந்து எப்படி பண்ணியிருக்கோம்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். என்னுடைய ரிலையபிலிட்டி க்ரைட்டீரியா எப்படி எனக்கு பண்ணி, அது வந்து எல்லாம் நார்மலாக இருக்குது அப்படின்னா உங்கள் டெஸ்ட் ரொம்ப ரிலையபிள், கரெக்டாக பண்ணியிருக்கீங்க. அது இல்லாமல் அந்த நம்பர்லாம் நான் கரெக்டாக இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா அது வித்தின் நார்மல் லிமிட்ஸ். ஸோ ஆஸ் பர் த நம்பர்ஸ் எவ்ரி திங் டன், ஆல் குட். தேங்க்யூ மிஸ்டர் மோகன். தேங்க்யூ மழை. தேங்க்யூ தேஜு. நம்ம இது ரெண்டு டெஸ்ட்டும் பண்ணியிருக்கோம். நம்ம விஷுவல் ஃபீல்ட் அண்ட் ஓசிடி டெஸ்ட் ரொம்ப நல்லா பண்ணீங்க. அடுத்து நம்ம டாக்டர் என்ன சொல்கிறார் கேட்போம் நம்ம. ஓகே, இப்போ வந்து இந்த டெஸ்ட் அவங்க போனாங்க இல்லையா, இது போனதுனால 100% இவங்களுக்கு கிளௌக்கோமா இருக்கா இல்லையான்னு சொல்லிட முடியுமா? அதாவது இந்த டெஸ்ட்டு போகும்போது நம்ம வந்து அது ஒரு நம்மளுக்கு வந்து ஒரு வழிகாட்டி இல்லாட்டி ஒரு அறிகுறி கிளௌக்கோமா இருக்கான்னு இல்லையான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு. இதை தவிர வந்து நம்ம வந்து கண்ணோட அந்த ஐ ப்ரெஷர் இருக்கு இல்லையா, அதை செக் பண்ணுவோம், அதை பரிசோதனை பண்ணுவோம். அடுத்தது அந்த கண்ணோட அந்த நரம்பு எப்படி இருக்குன்னு நாங்கள் வந்து கிளினிக்கில் வந்து செக் பண்ணுவோம். ஸோ இந்த மூணுமே வச்சு நம்ம வந்து டெஸ்ட் பண்ணலாம் கிளௌக்கோமா ஒருத்தருக்கு இருக்கா இல்லையான்னு. இந்த டெஸ்ட்டை வச்சுருந்தா அடுத்த இப்போ கிளௌக்கோமா வந்து டயக்னோஸ் ஆன பிறகு ஒரு 6 மாதம் இல்லாட்டி 1 வருஷம் கழித்து நாங்கள் திருப்பி இந்த டெஸ்ட் பண்ணுவோம். இந்த டெஸ்ட் பண்ணும்போது நாங்கள் கம்பேர் பண்ணுவோம், இந்த நோய் வந்து இன்னும் அதிகரிச்சிருக்கா, மோசமாயிட்டா, இல்லாட்டி நோய் வந்து கட்டுப்பாட்டோட இருக்கான்னு. டாக்டர், இப்போ ஒருத்தவங்க உங்ககிட்ட வராங்க, கிளௌக்கோமாக்காக வந்து கண் பரிசோதனை பண்ணுறாங்க, இருக்குது அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. அவங்க வந்து அறுவை சிகிச்சை போகிறாங்களோ இல்லை என்ன மாதிரி சிகிச்சை போகிறாங்களோ அதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் மாத்திரைகளை கொண்டு, அதாவது சாப்பிட்ற மாதிரி மாத்திரைகளை கொண்டு அதை ஒரு கட்டுக்கோப்பாக வச்சுக்க முடியுமா, இல்லை இது மோசம் அடைகிறதா ஒரே வழி அப்படின்னு சொல்லுவீங்களா? முதல்ல ஒருத்தருக்கு கிளௌக்கோமா வந்து டயக்னோஸ் பண்ண பிறகு நாங்கள் வந்து மெடிசன் கொடுப்போம். அதாவது மெடிசன்னா சொட்டு மருந்து கொடுத்து குணப்படுத்த பார்ப்போம். அப்படி இந்த சொட்டு மருந்து எதிர் வந்து ஒரு தடவை ஆரம்பிக்கும் போது ஒரே ஒரு சொட்டு மருந்து தான் இருக்கும். அது குணப்படுத்த முடியலன்னா வந்து 2வது 3வது 4வதுன்னு அதிகரித்து போயிட்டுருக்கோம். இல்லாட்டி அந்த டோஸ் இன்க்ரீஸ் பண்ணுவோம். அது தவிர இந்த சொட்டு மருந்து இந்த கிளௌக்கோமா அந்த ப்ரெஷரை கண்ட்ரோல் கொண்டு வர முடியலன்னா அப்போ வந்து நாங்கள் வந்து அறுவை சிகிச்சை பண்ணணுமான்னு பார்ப்போம். அப்போ இந்த ப்ராசஸில் மாத்திரை அப்படின்ற ஒரு விஷயமே கிடையாது. மாத்திரையும் இருக்குது, ஆனால் அந்த மாத்திரை வந்து சைடு எஃபெக்ட்ஸ் பாடிக்கு உண்டாக்குறதுனால அது வந்து லாங் டேர்மாக நாங்கள் யூஸ் பண்ணுறதில்ல. ஸோ டாக்டர், இப்போ வந்து சிகிச்சைன்னு பார்த்தோம்னா முதல்ல வந்து 2 வகையான சிகிச்சை நம்ம வந்து அந்த காணொலியிலேயே பார்த்தோம். அந்த டியூபை வந்து அங்கே வந்து சேர்க்கறது, இல்லாட்டி லேசர் ட்ரீட்மெண்ட். வேற எந்த மாதிரியான சிகிச்சைகள் இருக்கு? வேற என்ன சிகிச்சைன்னா வந்து இப்போ கிளௌக்கோமாலேயே ஃபில்ட்ரேஷன் சர்ஜரின்னு சொல்லுவாங்க. அதுவும் வந்து இன்னொரு பாதையை உண்டாக்குறதுக்கான சிகிச்சை. அந்த தண்ணீர் வந்து முன்பகுதியிலேருந்து வேற ஒரு பாதை வெளியே செல்வதற்கான ஒரு புதிய பாதையை அமைக்கிறதுக்கு நாங்கள் வந்து ட்ரபெக்லெக்டமி பண்ணுவோம். அதை தவிர வந்து இப்போதைக்கு புதுசாக வந்து வந்திருக்கிறதுலாம் என்னன்னா வந்து இப்போ ஸ்டென்ட்னு சொல்லுவாங்க. ஸோ அது மினிமலி இன்வேசிவ் கிளௌக்கோமா சர்ஜரி. அதாவது ஸ்டென்ட் போடுறது, கண்ணோட அந்த ட்ரைனேஜ் ஆங்கிள் இருக்கு இல்லையா, அதில் வந்து ஸ்டென்ட் போட்டு இதே மாதிரி அந்த கண்ணோட அந்த அழுத்தத்தை குறைக்கிறதுக்கான ஒரு முயற்சி தான். இந்த நேரத்தில் மழை, தேஜு, உங்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றி. நீங்கள் வந்து கேள்விகள் கேட்டீங்க, உங்கள் அனுபவத்தை எங்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க. ஒரு ஃப்ரீயாக வந்து ஒரு ஐ கன்சல்டேஷனும் கிடைச்சிருக்கு. உங்களுக்கு எங்களுடைய நன்றி. அதே நேரத்தில் நம்ம அரங்கத்துக்கு வந்து பல பயனுள்ள தகவல்களை கொடுத்த டாக்டர் சுதர்ஷன், உங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி.
சரி கார்த்திக், ஒரு வழியா இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சி முடிவுக்கு வந்துருச்சு. இதே மாதிரி இன்னொரு சுவாரஸ்யமான தலைப்போட நாங்க 2 பேரும் உங்களை அடுத்த வாரம் சந்திக்கிறோம். விடைபெற்றுக் கொள்வது நான் ஷாமினி குணசேகர். நான் கார்த்திகேயன் சோமசுந்தரம். இது பேசுவோம் ஹெல்த் மேட்டர்ஸ் சீசன் 2.